அண்மைச் செய்தி. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹார்ட் டிஸ்க் திருடு போன வழக்கில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு போன வழக்கில் சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடு போன வழக்கில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் நாளை காலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தொடர்பான விவரம். வணக்கம். மின்வாரிய தலைமை அலுவலகத்துல ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில ஏற்கனவே தமிழக காவல்துறையினர் சார்பில் விசாரணை மேற்கொண்ட போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில இந்த வழக்குல பல்வேறு உண்மை தகவல்கள் தெரிய வர வேண்டும் என்றால் இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்பதாக காவல்துறையினர் தரப்புல பரிந்துரை என்பது செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க இருக்கிறது. குறிப்பாக சிபிசிஐடி எஸ்பி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு இன்று மாலை அந்த வழக்கு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதிதாக தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகாக துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பேற்றதற்கு பிறகாக ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருந்தார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக முறைகேடு ஈடுபவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக எச்சரிக்கை விடுத்து 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுத்திருந்தார். இந்த நிலையில அதற்கு அடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே மின்வாரிய தலைமை அலுவலகத்துல குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய அந்த ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதாக புகார்கள் என்பது எழுந்தது. இது தொடர்பாக மின்வாரியம் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட வைத்து ஆய்வு மேற்கொண்ட போது விசாரணையில 2 தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் சில ஹார்ட் டிஸ்குகள் மீண்டும் திரும்ப மீட்கப்பட்டது. இந்த நிலையில அது தொடர்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கக்கூடிய பணிகள் என்பது ஒரு இடத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் பல ஹார்ட் டிஸ்குகள் அவரிடத்தில் கைப்பற்றதாகவும் அது எந்த துறையை சேர்ந்தது உள்ளிட்ட பல்வேறு குழப்பமான நிலை நீடித்த நிலையில இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்பதாக ஒரு பரிந்துரை என்பது இருந்தது. எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்த நிலையில தமிழக அரசு இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி தலைமையிலான இந்த குழு என்பது இன்று மாலை அல்லது நாளைக்குள்ளாக இந்த விசாரணையை தொடங்கி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அதற்கடுத்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலானி, தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.